இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் எப்படி பயங்கரமாக ஒரு போர் போயிட்டுருக்கோ, அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய 2 பிரபலங்களுக்கு நடுவில் ரொம்ப பரபரப்பாக பயங்கரமாக ஒரு போர் போயிட்டுருக்குது. அது வேறு யாரும் இல்லை, பார்த்திபன் அவங்களுக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் நடுவில் தான் இப்போ அந்த போர் நடந்துகிட்ருக்குது. அந்த போர் இப்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பரபரப்பாக பேச்சு பொருளாக இருக்குது. பொது நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்திபன் கலந்துக்கிறாரு. அந்த பொது மேடையில் அவருக்கு நடிகை ஒருத்தவங்களை குறித்த கேள்வி ஒன்று கேட்கப்படுது. அப்போது அங்கே ஆங்கராக இருக்கக்கூடிய நபர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு குந்தவை குந்தவைன்னு சொல்லவும், உடனே அதுக்கு பார்த்திபன் யதார்த்தமாக குந்தவை வீட்டிலேயே குந்த வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் த்ரிஷா ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பெயரும் புகைப்படமும் கடைசி நிமிடத்தில் அந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருடைய உதவியாளருடைய வேண்டுகோளால் தான் என் படம் அதில் சேர்க்கப்பட்டது அப்படின்னும், ஒரு கருத்தை புத்திசாலித்தனமாகவோ இல்லை நகைச்சுவையாகவோ மைக்ரோஃபோன் எப்பயுமே மாற்றாதுன்னும், அதே மாதிரி யாருக்கு ஒரு கருத்து சொல்லப்படுது அப்படிங்கிறத விட சொல்பவங்க பற்றியே அந்த அதிகமாக வெளிப்படுத்துது அப்படின்னும் ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் த்ரிஷா பார்த்திபனை பற்றி ட்வீட் பண்ணியிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னும், பார்த்திபன் த்ரிஷா அவங்கள பற்றி சொல்லியிருக்க கருத்து அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை.